அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ யாரா இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு நல்ல கர்மாக்களை செஞ்சுதான் ஞான நிலை அடைய முடியும். அப்பதான் இல்லன்னா வரவே வராது அப்படின்றப்போ சில பேரை நம்ம பாக்குறோம் இளம் பருவத்திலேயே ஞானிகள் ஆயிடுறாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஞான சம்பந்தர் அவரேதான். அவருக்கு 8 வயசுலயே ஞானம் வந்துச்சு. எப்படி வந்தது? அது என்ன அவர் மட்டும்தான் ஞானி ஆகணும், மற்றவங்களாம் ஆகக்கூடாதா? அப்படி இல்லை, கடவுளுக்கு அது இல்லையா விருப்பம்? எல்லாரும் ஞானி ஆகணும், கடவுளுக்கு விருப்பம் இல்லையா? இப்படிலாம் கேள்விகள் வரும். ஆனா உண்மை நிலையை அறியாம பேசுற விஷயம் அது. அவர் ஒரு பிறவியில பல பிறவிகளை தொடர்ந்து ஒரு பிறவி உச்சத்தில் இருக்கும்போது இறப்பு வந்துச்சு. அந்த இறப்பு வந்ததால அந்த பிறவியில அவரால் முடிக்க முடியாம, இறைவனோட கலக்க முடியாம போயிடுச்சு. அதனால ஒரு தாய் தாப்பனுடைய வயிற்றுல பிறந்து அவர் அந்த ஞான பிறவியே எடுத்ததால ஞான சம்பந்தர்னு பேராச்சு. தாய் பால் கொடுப்பாளா? பார்வதி பால் கொடுத்தா இல்ல ஞான சம்பந்தர். அது எல்லா மனுஷனும் கிடைக்குமா? ஏன் அம்மா தானே எல்லாரும் கொடுத்தா என்ன? அம்மா பால் கொடுக்கல, அவருக்குள்ள இருந்த அமுது பொங்கிடுச்சு. அதனால அம்மா பால் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதனால அந்த உச்ச நிலையிலிருந்து இறந்ததால அந்த இளமையிலேயே அந்த ஞானம் வந்துடுச்சு, அந்த பாடல்ல வந்துடுச்சு இயற்கையா. அப்படிப்பட்ட மகான்கள் அவங்கெல்லாம். அதனால அதே நிலை எல்லா மனுஷனும் கிடைக்குமான கிடைக்காது. ஏன்னா மனுஷன் வாழ்க்கையை கடவுளையே மறந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எங்கேயாவது ஒரு சிலையை பார்த்தா சாமி வணக்கம் சாமின்ட்டு போறோம். ஆனால் அவங்களுக்கு எந்த நேரமும் இறைவன் அவங்க உள்ளத்தோட கலந்துட்டவங்க. அதனால அவங்க இறைவனோடய கலந்துட்டாங்க. ஆனா நம்மளால முடியாத காரணம் நம்மளுடைய ஆசைகள், அதுக்கு தடையா இருக்குது. அந்த ஆசையை எவன் ஒருத்தன் நீக்கிறானோ அவன் தான் அந்த ஞான பாதைக்கு வர முடியும். ஆசை இருக்கிற யாரும் வர முடியாதுமா. அதனால்தான் சொன்னார் திருமூலர், ரொம்ப அழகா சொல்றாரு, அருமீன் அருமீன் ஆசையே அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன்னாரு. ஏன்னா உலகம்ன்றது ஒரு மாயை. அந்த மாயைன்னு ஒன்று இல்லைன்னா உலக வாழ்வுன்னு ஒன்று இருக்காது இல்லையா? அப்போ மாயை அவசியம் உலகம் இயங்கிறதுக்கு. ஆனால் கடவுள் தான் ஓணுன்றவனுக்கு மாயை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. நீ கடவுளை நான் பிடிச்சிட்டேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன்னை மாயை உலகத்தில் வச்சு போட்டுட்டான்றாரு. அதனால சொல்றாரு, அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை. ஈசன்கிட்ட இருக்கும்போது கூட நீ ஆசை இல்லாத இருக்கு. ஆசையை விட விட, ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள். நீ எவ்வளவு ஆசையை வளர்க்குறியோ துன்பமும் சேர்ந்து கும்பலா வந்துடும். அதனால சொல்றாரு, ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனாரு. அதனால ஆசையை எவன் ஒருத்தன் அறுக்கிறானோ அவன் தான் இறைப்பாதையில் பயணம் பண்ண முடியும். ஆசையை வளர்த்தணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை மதிக்கணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை சாமி சாமின்னு கும்பிடணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என் காலில் விடணும் அப்படின்ற ஆசையை நான் வளர்த்தாவே எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தமா. சிறப்பு சிறப்பு சுவாமி. இப்போ கடவுள் மந்திரத்துக்குள்ள அடக்கம், மந்திரம் பிராமணர்களுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறதுனால பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? எல்லா மனுஷனும் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தவன் தான். எவனும் உயர்ந்தவன் இல்லை, எவனும் தாழ்ந்தவன் இல்லை. கடவுள் எந்த மந்திரத்துக்கும் எவன் மந்திரத்துக்கும் கட்டுப்பட மாட்டார். இவன் மனம் கட்டுப்படும். மந்திரம் சொன்னாவே மனம் கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த மனம் கட்டுப்பட்டவே எதுனா சொன்னா பலிக்கும், மனம் கட்டுப்படாதவன் சொன்னா பலிக்காது. ஏன்னா சினிமாவில எல்லாம் மந்திரம் சொல்ற, விட்டலாச்சாரி படம் பார்த்துக்கிறியா? நிறைய ஒரே மந்திரஜாலமா தான் இருக்கும். அதனால அவர் மந்திரவாதியா? படம் அந்த மாதிரி சினிமாவில் சொல்றதுலாம் நடக்காது. ஆனா நிஜத்துல அவன் ஒரு பொருளையே 1 கோடி வாட்டி சொல்றான். சொல்லும் போது அவனுக்கு ஒரு சக்தி பிறகுது. அந்த சக்தியால் அவன் மனம் கட்டுப்பட்டது. அவன் மனம் கட்டுப்படும் போது அடுத்தவனுக்கு சொன்னா பலிக்கும். ஆனா கடவுள் எவன் மந்திரத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. மந்திரம் சொல்லுவான், இங்கே தானே உட்காந்துக்கணும். 20 வயசுல மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அவன் ஒரு 100 வருஷம் பார்த்தா 20 வயசு தான் இருக்கணும் இல்லையா? எவனும் கட்டுப்பட மாட்டான். இறப்பு பிறப்பு இல்லாதது இறைவன், அது மட்டும்தான் உலகமே கட்டுப்பட்டதை தவிர அதுக்கு கடவுள் எதுக்கும் எவனுக்கும் கட்டுப்பட்டவல்ல. பிராமணனுக்கு ஒன்று, பிராமண பையன்
பிராமண வீட்டில் பிறந்துட்டான். அந்த பிராமண வீட்டிலேருந்து அந்த குழந்தையா இருக்கும்போது எத்தனை ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்த்தா அந்த குழந்தை என்னவா இருக்கும்? முஸ்லிமா தான் இருக்கும். அப்போ இந்த ஜாதின்றது எப்போ வருது? வளர்ப்புல வருது, பிறப்புல கிடையாது. நீ பிறப்பை பாரு, வளர்ப்பை பார்க்காத. வளர்ப்பை பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கிடையாது, கடவுளுக்கு ஜாதி மதம் கிடையாது. அதை நோக்கி நீ பயணம் பண்ணு. பார்க்குறவன் இவன் ஒரு ஜாதி, இவன் உயர்ந்தவன், அவங்க எவனோ இப்போத்தி காலகட்டத்தில் எவங்கிட்ட பணங்குதோ அவன் உயர்ந்தவன், பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன். அதனால பணத்தை நல்லா சேரு, உயர்ந்தவனாயிரு. சரி சரி. வயசான காலத்துல தான் என் உயிரை பத்தி ஒரு நினைப்பே வருதுங்கய்யா. வயசான காலத்துல வயசான காலத்துல தான் உயிரை பத்தி ஒரு நினைப்பே வருது. நமக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்ற அந்த பயமே வருது. உனக்கு ஏன் வந்தது? இல்ல எனக்கு இல்ல, வீட்டுல இருக்குன்னு சொல்றேன் வருது. ஆனா இப்போ அதே ஏன் அவங்க இல்லை இந்த மாதிரி என்னோட வயசுலயோ இல்லை சின்ன வயசுலயோ அவங்க ஏன் இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க? இதை பத்தி ஏன் யோசிக்க மாட்டாங்க? சரி, உனக்கு ஒருத்தர் சொன்ன மாதிரி அன்னைக்கு அவங்க சொல்லிக்க மாட்டாங்க யாரும். வேகமும் வெறித்தனமும் இருக்கும்போது யாருக்கும் வாழ்க்கையை பற்றி பயம் இருக்காது. உடம்புல தைரியம் இருக்குது, தெம்பு இருக்குது. என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியும்னு எல்லாரும் இந்த உலகத்தில் வாழதான் நியதி. ஆனால் எப்போ தடுமாற்றம் வரும் அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கிற அந்த தைரியம் குறையும். உடல் பலம் குறைஞ்சவொடனே தைரியம் போயிடும். புரியுதா? அப்போ உடல் பலம் குறைஞ்சவொடனே தைரியம் போயிடும். தைரியம் போனவுடனே மனசு பேதலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நான் இருப்பேனா செத்து போடணும் தெரியல, இன்னும் எவ்வளோ நாளுக்கு போகிறேன்னு தெரியலையே அப்படிலாம் பேச வைக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? உடல் பலம் குறையுது. உடல் பலம் குறைஞ்சவொடனே மனபலமும் குறைஞ்சிரும். இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. உடம்பை காப்பாற்றிக்கினா மனசும் தெம்பாக இருக்கும், மனசை காப்பாற்றிக்கினா உடம்பும் தெம்பாக இருக்கும். இது எங்கே அடி வாங்கினாலும் இன்னொரு பொருளும் பாதிக்கும். அப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் வயசாகிருக்கணும், அதனால் மனோபலம் போயிடும், உடல் பலம் போயிடும். இப்போது இது ரெண்டும் போனால் என்ன இருக்கும்? வாழ்க்கையை யோசிச்சது போய் இப்போ மரணத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ரெண்டுமே தைரியமாக இருந்ததுன்னா ரெண்டுமே தைரியமாக வருமா? அப்போ வராது. அதுக்கு முன்னாடியே உரம் போட்டிருந்தா வயசாகும் எனக்கு தெரியும், சாவ போகிறேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியே நான் தயாராகிட்டேன். உதவாங்க போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. ராணுவத்துலாம் போவாங்களா, துப்பாக்கியில் சுடுவாங்க. நம்மள மாதிரி துணி போட்டு போவாங்களா? புல்லட் ப்ரூஃப் போட்டு போவாங்க. ஏன் போகிறாங்க? அவங்க போகிற இடம் சரியில்லை, அங்கேருந்து ஒருத்தன் சுடுவான் எப்படியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேற்பாடாக போகிற மாதிரி வாழ்க்கையோட முடிவு இது தானே. எல்லாருக்கும் அதான் நடக்குது. எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்படியே நடந்துக்குது. அப்போ நாளைக்கு எனக்கும் அதான் நடக்கும். அப்போ முன்னேற்பாடு நாம் எதாவது பண்ணோமானா பண்ணல, அதெல்லாம் நேராக போய் அங்கே உதப்படுறோம். புரியுதா? அந்த முன்னேற்பாடு வேணும். முன்னாடியே நீ விதைக்கணும். அடிப்பட்டம் தேதி வச்சாதான் எப்போ முளைக்கும்? எங்கம்மா அந்தம்மா காணா? ஆடிப்பட்டம் விதைச்சா எப்போ அதை அறுவடை பண்ணுவா? கேட்டுக்கப்பா. 3ஆம் மாதமே விதைக்காமே 3ஆம் மாதமே அறுவடைக்கு போயிருந்தீங்கன்னா ஊர் நம்மளை பார்த்து சிரிக்கும். விதைக்கிற காலத்தில் தூங்கணுமா உருப்பட்டதா இல்லை. விதைக்கிற காலத்தை விதைக்காமல் விட்டுட்டு அறுவடை காலத்தில் கத்தி தூக்கணும் நான் ஒருத்தன். ஏன்டா நீ தான் விதைக்கவே இல்லையா, எங்கேருந்து அறுவடை வந்திருக்கான்? இல்லை ஊரெல்லாம் போதும், நானும் வந்தேன். ஊரெல்லாம் விதைச்ச, நீ விதைச்சியா? விதைக்கலையே, அப்புறம் உனக்கு எதுக்கு அருவா? தேவையில்லையே. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. புரியுதா? எல்லார்கிட்டேருந்தும் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். மனசை திறந்து வை, வர வேண்டியதெல்லாம் வரும். சரியா? சந்தோஷம். எந்த செயலையும் ஏன் ஒரு விழிப்புணர்வோட செய்ய முடியல? அப்படி நம்ம ஏதாவது ஒரு செயல் இருக்கும்போது செய்யும் போது என்ன வேற எங்கேயாவது தான் இருக்குது, ஏங்க இந்த சூழ்நிலை? உதப்படுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். உதப்பட்டதுன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும். உதப்படலை இன்னும் நம்ம சரியா. ஏன்னா மனம் வேகும்பா, வயசு இல்லை, இந்த வயசு தான் பாயம். அது நம்ம வீட்டுல இப்பயே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி 3 வருஷத்துல கடை வச்சிடணும், கல்யாணம் பண்ணிடணும் அப்படிலாம் சொல்லி அவங்க பண்ண கொடுத்துறாங்களா? அந்த மாதிரி இப்பயே பேசிட்டு இருந்தான். இப்பயே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவள்தான் சொல்றேன், அக்கா இப்பயே போயிட்டாங்க. வேலை சேர்ந்தே 1 மாசம் தான் ஆகுது. அதாவது கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதை தாண்டி போயிட்டு இருக்காங்க. வீடு வேலைக்கு சேர்ந்தது ஒரு குத்தமாயா? அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளை அவங்களே இப்பயே ஏற்படுத்துறாங்க. அது ஒரு மாதிரி கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, பக்கு பக்குன்னு. எனக்கு கூட பக்கு பக்குன்னு இருந்தது. இது சரிப்படாது போலக்குதே. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடணும் நம்ம, ஊட்ட விட்டு கிளம்பி போயிட்டேன். அந்த மாதிரி யாரும் போயிட்டே கிட்ட போறேன். போகாத. உன் வாழ்க்கையில உன் தலையில எதெல்லாம் இடத்துல நான் அனுபவிக்கணுதோ அதெல்லாம் கண்டிப்பா அனுபவிக்காம சாய மாட்டேன். தப்பிக்கிறதா? தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்கினா சுவாரஸ்யம் போயிடும்.
நாளைக்கு இந்த பொண்ணு தான் என் பொண்டாட்டியே வருதுன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அன்னைக்கு போய் பார்க்குறோம் பாரு, அன்னைக்கு தான் சுவாரஸ்யமாக இருக்கணும். புடவை பட்டு புடவை இருக்குதா, போவாங்க வருவாங்க கட்டுவாங்க, நல்லா இருக்கிற வரைக்கும். கீஞ்சி போச்சுன்னா அதே புடவை ஒன்றாகும். எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கிற வரைக்கும் தான். வெளித்தன்மை இல்லாத வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆவல் வரும். அது ஓப்பன் ஆகி போச்சுன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை, சுவாரஸ்யத்துக்கு வேலையெல்லாம். அது வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கைன்றதே நாளைக்கு என்னன்னே தெரியாமல் வாழணும், அதை எதிர்நோக்கி இருக்கிறது தான் வாழ்க்கை. இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னா அது பேர் வாழ்க்கையில் நரகமாயிடும். ஆனால் மனுஷன் தைரியத்தை விட்டுறக்கூடாது. சுவாரஸ்யமான வாழ்க்கைன்னு இங்கே எல்லாருக்கும் சுவாரஸ்யமாக நடக்காது, அதிர்ச்சி நடக்கும், பக்கு பக்குன்னு ஒன்றும். அப்போ எது வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி நம்ம மனசுக்கு வேணும். அப்போ அந்த மனசை அவ்வளோ தைரியமாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம பயன்படுத்திக்கணும், உருவாக்கிக்கணும். நம்ம எல்லாருக்கும் இயற்கையாக வராது, ஒரு சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும். எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன்பா அப்படின்னும். ஐயா மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்தாருன்னா தலையில் இடி வந்தால் கூட நடந்து போயினே இருப்பார். நம்மளை மாதிரி ஆளாக இருந்தா ஆகுது, பக்கத்து வீட்டில் இடி வச்சா கூட நம்ம ஒவ்வொரு அழுவோம். அப்போ நம்ம வளர்த்துக்கணும். எது நம்ம குறைன்னு தெரிஞ்சு அந்த குறையை நிவர்த்தி பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும், சேலஞ்ச் பண்ணி போயின்னு இருக்கலாம். சரியா ஐயா? இந்த ஆன்மீக பாதையில, அதாவது இந்த பாதையில் நான் போக சொல்ல, நான் பாடம் பண்ண சொல்ல, நான் தினைக்கும் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் என்ன கேட்கணும்? யாரை போய் கேட்க போறா? இல்லை, எனக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்விகள் இது. எதை பாடம் பற்றி நான் பண்ணும்போதா? யோசிக்கிறேன் பாடம் பண்றதுக்கு முன்னாடி, இல்லை சும்மா டைம்லாம் யாராவது ஏதாவது ஒரு கதையை சொல்லி எப்பா முருகா, இன்னைக்கு நான் ஏந்துட்டேன், யாரும் என்கிட்ட அட்வைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி காரியத்தை சிறப்பாக செய். நல்லபடியாக நடந்ததுன்னா தூங்கத்துக்கு முன்னாடி இறைவனுக்கு நன்றி சொல்லு. இது ரெண்டுத்தையும் ஒழுங்காக பண்ணு. வாழ்க்கையில் நீ எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு அதுவே முடிவு பண்ணும். முதல்ல நன்றி சொல்ல கற்றுக்கணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி உடல் தூங்கலை மனமும் தூங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மனம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு இது பண்ண சொன்னா, அதுதான் இது பண்ணிட்டு இருக்கு. அதேதான் அதை பண்ணு. அது மனம் அலைப்பாயுதை நிறுத்தினாவே சஞ்சலமே வராது. இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. எல்லா பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கு, நீ எதுக்கு இங்கே உட்காந்துக்கிற? வாழ்க்கையில் தடுமாற்றம் தானே. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஒரு சேலஞ்சு. நீ எங்கே உன் தனித்தன்மை இருக்குதுன்னா இந்த சேலஞ்சை நீ எப்படி இது பீட் பண்ணின்னு வரப்போகிறன்றது தான் நீ யாருன்றதே இருக்குது. உதவாங்க போறியா தாண்டி வரியா அப்படின்றது தான் நீ யாருன்றதை காட்டணும். உன் தனித்திறமை ஏறணும், அப்போ தான் டாஸ்க் வச்சா தானே தெரியும். டாஸ்கே இல்லைன்னா 10ஓட 11 இருப்பேன். அது வாழ்க்கையே கிடையாது. அது யார் ஒன்றா வாங்க, அதுக்கு நீ எதுக்கு பிறக்கணும்? உனக்குன்னு ஒரு உலகத்தை இறைவன் படைச்சிருக்கிறான், அது எது நீ கண்டுபிடி. அதை திறமையாக வளர்த்துக்கோ. புரியுதா? வெறும் படிப்பு எதுக்கும் உதவாது, திறமை வளர்த்துக்கினே இருக்கணும். அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சரியா? சரிங்க. ஆத்மானமா.